அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆயத்துல் குர்சி ஓதுறனால நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் அதோட சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் கூறியதாக அலி ரலியல்லாஹு வந்து அறிவிக்கிறார்கள். ஆயத்து குர்சி பார்த்திங்கன்னா எந்த வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு அந்த வீட்டுக்கு சைத்தான் நுழைய மாட்டான். என்ன செய்வான்? வெறுத்து ஓடிடுவான். அதுமாதிரி யாராச்சும் சூனியம் செய்கிற ஆண்களும் பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வீட்டுக்குள்ளே 40 நாள் நுழையவே மாட்டார்கள். அப்போ அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, இந்த ஆயத்து குர்சியை உமது குடும்பத்தாருக்கும் என்ன செய்யுங்க, உன் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயத்துல் குர்சி பார்த்திங்கன்னா இதை நம்ம 3 முறை ஓதுறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பார்க்கலாம். இந்த சூறா பார்த்திங்கன்னா அல் பக்ராவில் மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவாக இருக்குது. அதில் அந்த சூறாவோட வசனத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அல்லாவை புகழ்வது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் எவ்வளோ மிகப்பெரியவன், அல்லாவோட பாதுகாப்பு பற்றியெல்லாம் என்ன செய்யுது அந்த வசனத்தில் குறிப்பிட்டு உள்ளது. நீங்கள் இந்த ஆயத்து குர்சியை 3 முறை ஓதினால் மாலை வரை நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எதுலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாக நமக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படும், நம்ம மேலே யாராவது பொறாமைப்படுவாங்க, நமக்கு யாராச்சும் கெடுதி செய்கிறவங்க, தீய மந்திரங்கள், நம்ம மேலே படுற கண் திருஷ்டிகள், இன்னும் பலவற்றிலேருந்து என்ன செய்யுது இந்த ஆயத்து குர்சி நம்மளை பாதுகாக்குது. சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஆயத்து குர்சியோட நம்ம என்ன செய்யணும், 2 கடைசி வசனம் குல்லவது பிறப்பின்னாஸ், குல்லவது ஃபலக்கு, குலுகொல் அல்லாஹ் அஹத், இந்த சூறாவை நம்ம சேர்த்து ஓதிக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். ஆயத்து குர்சியை மேலும் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, ஆயத்து குர்சியை யார் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகு ஓதி வருகிறாரோ அவருக்கு மரணத்தை தவிர எந்த பயமும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. மேலும் யார் வீட்டை விட்டு வெளியேறும் துவாவும் ஓதிக்கொண்டு இந்த ஆயத்தும் குர்சி ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை வந்து நியமிக்கிறேன். அவர் என்ன செய்கிறாரு, அவர் கூட இருந்து அவருக்கு வர கெட்ட துன்பங்களையும் கெட்ட கஷ்டங்களையும், அதாவது அவருக்கு ஏற்படவிருக்கிறது ஆபத்துகளையும் அந்த மலக்கு தடுக்குகிறார். அதே மாதிரி இரவில் நம்ம ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுத்தோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட தலைமாட்டில் ஒரு மலக்கை வந்து நியமிக்கிறான். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமிக்கக்கூடியவனாக இருக்கேன். ஆயத்துல் குர்சி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயத்தாக இருக்குது. ஒரு முறை பார்த்திங்கன்னா அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துலலாம் நிறைய பொருட்கள் வந்து சதக்காவும் தர்மமாகவும் வரும். அப்போ ஒரு ரூம்பு நிறைய பார்த்திங்கன்னா பேரித்தம் பழங்கள் வந்து இருந்திருக்கு. அதை பாதுகாக்கிற பொறுப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கருப்பு உருவம் உள்ளே சென்று அந்த பேரித்தம் பழங்களை தின்பதை இவர்கள் பார்த்தார்கள். அதாவது மலக்குமார்களும் அதாவது சஹாபாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஷைத்தானை கூட பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் ஈமான் வந்து அவ்வளோ ஒரு உறுதியாக இருந்தது. அப்போ அந்த கருப்பு உருவத்தை பிடித்து இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்கிறார்கள், நீ எதற்கு இங்கே வந்து இந்த பேரித்தம்பழத்தை திருடினான்னு. உடனே அந்த மனிதர் அந்த உருவம் சொல்லிச்சு, பார்க்குறதுக்கு பார்த்தா மனிதன் மாதிரியும் இல்லை, ஒரு கொடூரமான உருவமாக இருந்தாலும் அழுது கொண்டே சொன்னது, என் பிள்ளைகள் என் மனைவி எல்லாம் வந்து பசியில் இருக்காங்க, அந்த பசியின் காரணத்தினால் நான் இன்று இந்த பேரித்தம்பழத்தை எடுத்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, இனி வரமாட்டேன் என்று அந்த உருவம் சென்றது. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொன்னோன்னா, ஆமாம் இந்த விஷயம் நடந்திருக்கு, ஆனால் வந்தவன் வந்து பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2வது நாளும் அதே நடந்த போது 2வது நாளும் அதே காரணத்தை சொல்லி அந்த உருவம் தப்பித்து விட்டது. 2வது நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறிய போது வந்தவன் பொய்யன், அவன் பொய்யை கூறுகிறான் என்று சொன்னார்கள். 3வது நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர் என்ன செஞ்சாங்க, அந்த உருவத்தை பிடித்து மல்லு கட்டி என்ன செஞ்சாங்க, சண்டை போட்டு நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் நான் வந்து ஷைத்தானோட தலைவன், எனக்கு வந்து என்னை விட்டுடு நான் போயிடுறேன் அப்படின்னு. உடனே நான் விட மாட்டேன்,
உன்னை நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு செல்வேன்னு சொன்னோன்னே, உடனே என்ன செய்றாங்க, அந்த சைத்தான் சொல்லுது, "என்னை விட்டு விடு. உனக்கு நான் ஒரு ஆயத்த வந்து அல்லாஹ் இறக்கியிருக்கேன். அந்த ஆயத்து எங்கு ஓதப்படுகிறதோ, அந்த இடத்துக்கு நானும் என்னை கூட்டத்தை சேர்ந்த ஜின்களும், என்னை சார்ந்த சைத்தான்களும் வரமாட்டோம்னு" சொல்லிட்டு ஆயத்துல் குர்சிய வந்து என்ன செய்து சொல்லிக் கொடு அந்த ஆயத்துல் குர்சியோட கடைசி வரி வந்து ஓதுறாங்கல்ல, அங்க நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சைத்தான் போயிருது. 3ஆம் நாள் இப்படி நடந்துன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னோன்னே, ஆமாம் வந்தவன் பொய்யன், ஆனால் அவன் சொன்ன வார்த்தை உண்மை. எந்த வீட்டில் ஆயத்துல் குர்சி ஓதப்படுதோ அந்த வீட்டு ஷைத்தான் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆயத்துல் குர்சியோட எல்லா ஆயத்துக்களையும் அவன் ஓதக்கூடியவன். இறுதியாக ஓதக்கூடிய கடைசி ஆயத்தை மட்டும் அவனால் ஓதவே முடியாது. முடிய போதில் அந்த ஆயத்தை அவனால் ஓத முடியாது. ஷைத்தான் பார்த்திங்கன்னா எல்லாமே கற்றவன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமாருக்கே அவனை தலைவனாக நியமித்திருந்தான். அப்போ அவனுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவனோட தப்பெருமையாலும் அவனோட ஆணவத்தாலும் தான் என்ன செய்ய அவன் ஷைத்தானாக சபிக்கப்பட்டான். அப்போ இந்த ஆயத்து குர்சியை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும், அதாவது நம்ம துவா செய்கிறப்ப அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத் சொல்லிட்டு இந்த ஆயத்து குர்சி மோதி நம்ம துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் ஆயத்து குர்சி ஓதக்கூடிய பழக்கத்தையும், வீட்டை விட்டு வெளியேறும்போது நம்ம ஆயத்து குர்சி ஓதுகிற பழக்கத்தையும், இரவில் தூங்குறப்ப நம்ம ஆயத்து குர்சி ஓதுகிற பழக்கத்தையும் நம்ம பழக்கமாக வச்சுக்கிறணும். 3 முறை ஓதுறப்பனால எவ்வளோ நன்மைன்னு பாருங்கள். கஷ்டம், துன்பம், போராமை, கண் திருஷ்டி இவ்வளத்துலேருந்து நம்ம பாதுகாக்க போகிறோம். நம்மளும் இந்த ஆயத்து குர்சியை மனப்பாடம் செய்து நம்ம பிள்ளைங்களுக்கும் என்ன செய்யணும், இந்த ஆயத்து குர்சியை ஓதி கற்று மனப்பாடம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி மனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதை கடைப்பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.